எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான உப்புமா தான் செய்ய போகிறேன். ரவை இல்லை, சேமியா இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறோம் உப்புமாவு. ஆமாம், அது மீதி. அது நம்ம 2 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். போட்டுட்டுமா? இந்த ஓரம்லாம் இருக்குதெல்லாம் வேணாம், அது கருப்புலாம். 4, 8, 10 பீஸ் இருக்குது. இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிக்கின்னு இந்த சைட்லலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று சிம்பிளாக இருக்கிறத வச்சு டிஃபனே ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே இன்னும் பண்ணலை இல்லையா? ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதனால். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நான் பருப்பெல்லாம் வந்து நிறையா போடுவேன். பருப்பெல்லாம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் நிறையா போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்புனா, ரெண்டாவது நான் உளுத்தம்பருப்புன்னு சொல்லிட்டு பேசிக்கினேன். கடலப்பருப்பு அதான் பேசிக்கினேன், அதை மறந்துட்டேன். கடலப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனு. ஒரு 4 வரமிளகா 2 கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கும் போதே நம்ம வந்து ப்ரெட்டு வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து கொஞ்சம் திரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, தோல் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அது எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக தூள் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரெட் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி. ஆமாம், சும்மா அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஸ்வீட்டு ப்ரெட்டு தான். ஸ்வீட் தானே? ஸ்வீட் தான். கொஞ்சமாக போதும். சால்ட் ப்ரெட் இருக்குது, வீட் ப்ரெட் இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கேயே வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். இது சாஸ் எதனா ஊற்றணுமா? அதெல்லாம் இல்லைல்ல. அந்த சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி அப்படியேவும் சாப்பிட்லாம். இதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் முட்டை போட்டுக்கலாம்ல. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த காரம் உப்புலாம் வந்து ப்ரெட்டில் வந்து சேர்ந்து வரும். இப்போ எதுக்கு என்னது உப்புமா பார்க்குறதுக்கு இந்த இட்லி காலைல செஞ்சுட்டு மிச்சம் ஆகிடுச்சுன்னு ஒரு 5-6 இட்லி சாயந்தரமா. அது இட்லி உப்புமா ஒன்று சிம்பிளாக இட்லி மீதி ஆகிட்டு போட்டு இட்லி உப்புமா நம்மளாம் செஞ்சதே இல்லை. அதையும் அப்படி ராகமாக எடுத்துக்கணும். இட்லி மீதி ஆனால் நம்ம வீட்டில் உப்புமா செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இட்லி மீதி ஆகி ஏன் ஏதாவது திக்க பூண்டு எதுனா மெரிச்சிட்டு வந்துட்டிங்களா? கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உங்களை வந்து மரியாதை குறைவில்லாமல் பேசுகிறோம் பழகுது, வாங்க போங்கன்னு சொல்லாமல். கொஞ்சம் இதுவாக பேசுங்க அப்படின்னா என்ன வா போன்னு பேசுகிறேன்னு அவங்களுக்கு கஷ்டமாகிற மாதிரி. ஆமாங்க, உப்புமா உங்களுக்கு வந்து ப்ரெட் உப்புமா தாங்க இன்றைக்கி. வாங்க. நல்லா இல்லை, புதுசாக இல்லை, நல்லா இல்லை. இது 30-34 வருஷமாக வாங்க போங்கன்னு பேசியிருந்தா அது வந்து நல்லாயிருக்கும். திடீர்னு வீடியோக்காக வந்து வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் எப்படி நல்லாயிருக்கும்? சரி, உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலாம் இப்போயே போட்டுக்கினா தான் நல்லாயிருக்கும். கரெக்டாகுது. நல்லா இருக்குது. அந்த ப்ரெட்டு கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இல்லை, அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு அருமையான ப்ரெட் உப்புமா ரெடி. இங்கே வந்து பாருங்கள், இவ்வளோதான் வந்துருக்கு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இதுலேயே 4 எடுத்து வச்சிடணும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 பேர் சேர்க்கணும். இப்போ கொத்தமல்லி சேர்க்கலாம், வேணாம் பசிக்குது, அதனால் வந்து நம்ம
சூடாக எடுத்து போட்டு சாப்பிட்ருவோம். ஓகே. சின்ன சின்னதாக போட்டிருந்தா மிளகாய் நீங்கள் அப்படியே சாப்பிட்ருப்பீங்க தானே? இது கூட சாப்பிடுவேன். நாங்கள் உப்புமா செஞ்சோன்னு வச்சிங்களா, பிரியாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அடியில் கொஞ்சம் இது மாதிரி வைக்கணும். நான் உப்புமா செஞ்சேன் அந்த மாதிரி பண்ணணும். லைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதை சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை, அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்து மேகி செஞ்சால் அதுக்கு போட்டி போடுவோம் பிரியா கிட்ட, அதில் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ நான் அந்த மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா இருக்குது கலராக. ப்ரெட்டு உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கூட தான் இன்னொரு வீடியோ, அதனால் வந்து சாப்பிட்டு பசிக்குது, சாப்பிட்டு வந்து ஆமாம் இருக்குது, அதனால் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருந்ததில்ல ப்ரெட்டு உப்புமா. 2 பேரும் சூடாக வச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த பனி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ரொம்ப வெடிச்சிட்டே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி வந்து லைட்டாக வரும்போதே நான் இந்த டிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படியே நைஸாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போதே நான் வந்து இந்த இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நைட்டில் வந்து படுக்கும்போது கால் நல்லா சுத்தமாக சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் வந்து தொடச்சிட்டு நம்ம இதை செய்யும் போது நல்லா நைஸாக இருக்கும். எவ்வளோ பெரிய வெடிப்பாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். நம்ம நைட்டில் வந்து டெய்லி வந்து போட்டு படுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கு பாருங்கள், தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் கடையில் விற்கிற எண்ணெயாவது வாங்கிக்கலாம், செக்கில் ஆட்டினது எந்த தேங்காய் எண்ணெய்னா எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமனு, வாசலை, இது வந்து குட்டியாக நான் வந்து அப்பப்போ செய்கிறதுனால கீழே வச்சிங்கன்னா, பையன் வந்து பெருசாக வச்சுருப்பான், வெறும் வாசலன் மட்டும் தான் போடுவான் நைட்டில் காலுக்கு. அது மட்டும் போட்டால் கூட அந்த வெடிப்பெல்லாம் வராது. இப்போ இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு சின்ன டிப்ஸ். ஆமாம், டெய்லி வந்து நம்ம செஞ்சுன்னு இருக்க முடியாதுல்ல, அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு இது காலி ஆகிட்டு இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுங்க. இல்லை வேறு குட்டியாக இருக்கிற பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு நைட்டில் டெய்லி வந்து நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. அதே அளவு வந்து நம்ம வாசலின் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன லெமனில் பாதி இருந்தால் போதும். இந்த தேங்காய் எண்ணெய் வாசலினில் பாதி, இந்த ஸ்பூனில் வந்து பாதி. நம்ம 1 தேங்காய் எண்ணெய் 1 வாசலின் போட்டோம் இல்லையா, இந்த லெமன் ஜூஸ் வந்து பாதி அளவு போட்டுக்க போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேங்காய் எண்ணெய், இந்த வாசலின், லெமன் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா திக்காக தயிர் மாதிரி வரும். பாருங்கள், லெமன், தேங்காய் எண்ணெய், வாசலின் 3 வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுவே நமக்கு வந்து 1 வாரத்துக்கு வரும். ஏன்னா அந்த பாதத்துக்கு மட்டும் தான் நம்ம வெடிப்பு இருக்கிற மட்டும் தான் தேய்ப்போம். அதனால் வந்து இது மாதிரி சின்ன ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா சுடு தண்ணியில் நல்லா கால் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் துடைச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இதை எடுத்து இப்படி தடவி விட்டுருங்க. நல்லா தடவி விட்டிங்கன்னா நைட்டு படுத்துட்டு காலையிலேருந்து மறுபடியும் நம்ம சுடு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி பண்ணும்போது நிறைய வெடிச்சிருந்தால் கூட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்தம்லாம் கூட வழியும், அந்த அளவுக்கு வெடிச்சிடும் பெருசாக. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கணக்கில் மாதம் கணக்கில் ஆகும். நம்ம சாதாரணமாக வெடிப்பு இருக்குது காலில் படுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பிலாம் வந்து சொர சொரான்னு வந்து மாட்டும், பெட்ஷீட்டு கம்பிளியில் அந்த மாதிரி. இப்போ குளிர்காலம் இல்லையா, நம்ம எல்லாமே போத்துன்னு தான் படுப்போம். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பாதம் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக அழகாக குழந்தைங்க கால் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிறது தான். வாசலின் நிறைய பேர் வீட்டில் மழை காலத்தில் வந்து இந்த கையெல்லாம் வந்து வெடிக்குதுன்றதுனால நம்ம போட்டுக்குவோம். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுன்னு போட்டு வாங்க. பாத வெடிப்பு சூப்பராக நல்லா ஆகிடும். அதே மாதிரி பாதெல்லாம் நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்சு ப்ரெட் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.